ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு டே வந்து சனிக்கிழமை வந்து கடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மதியானம் சாப்பாடு போய் சமைக்கணும். குளியல் பொடி வந்து வெயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காய போட்டு எடுத்து வச்சு நம்ம சீக்கிரம் அரைச்சிட்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஓப்பனிங் பண்ணி விட்டுறலான்னு பார்க்குறேன். ஸோ எதுக்குமே நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு மைண்டு ரொம்ப இதாக இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், இந்த நூலெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? ஐப்ரோ எடுக்கிறல்ல த்ரெட்டு, அதை கட் பண்ணி கட்டானது எல்லாமே தூக்கி வீசி கிட்டத்தட்ட இத்தனை சம்பவம் நடந்து கிடக்கு. இது எப்போ தூக்கி போடுவேன், நேற்றே எடுத்து போடலான்னு நினச்சேன். ஆனால் இது உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு ஆசைப்பட்டேன். இங்கே இருங்க, ஐப்ரோ நூல். கிட்டத்தட்ட தினம் ஐப்ரோஸ் நிறையா வந்தாங்கன்னா இங்கே தான் தூக்கி வீசுவேன். அது பழகிருச்சு. புல் மேலே போட்டோம்னா அப்படியே நின்றுடும். கீழே போட்டோம்னா கஸ்டமர் வராங்களா, அவங்க கொலுசில் போய் மாட்டிக்குது. கொலுசில் இந்த மாதிரி குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா கையில் பிடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த புல் மேலே போட்டோம்னா அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் வேணும்னா இப்படி எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் குப்பையில். காய் வண்டிக்கார் வர்றாரு நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுக்கு. வீட்டுக்கு வந்துட்டேன். டீ வந்து போடலான்னு வந்தேன். தள்ள ஒரு பக்கமாக அந்த அன்னைக்கு கீழே விழுந்து அடிபட்டுச்சு இல்லையா, அதுலேருந்து வலி தாங்க முடியல. அக்கா வந்து என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? சீரம். இது வந்து க்ளோ சீரம். ஓகே, மேஜிக்கல் சீரம் கூட வச்சுக்கலாம். நம்மளோட பிரான்ச்சில் இதுவும் ஒரு ப்ராடக்டில் இதுவுமே ஒரு பிரான்ச்னு வருது. பால் பொங்கிருச்சு. சக்கரை உடம்பு இந்த 10 நாளாக கீழே விழுந்ததுலேருந்து பொங்காத. ஏன் பொங்குற? அடுப்பு வேறு ரிப்பேர் பண்ணணும். அடுப்பு சிம்மில் வச்சாவே ஆஃப் ஆகிடுது வேறு. இது ஒரு பெருத்த தலைவலியாக இருக்குது. எடுத்து ஒரு நாளைக்கு அதையும் சரி பண்ணணும். வீட்டில் எண்ணெயை தவிர எல்லாமே டேமேஜாகவே இருக்குது. எல்லாம் என்னைக்கு சரி பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ வந்து மொட்டை மாடியில் போயிட்டு டீயை போட்டு வச்சுட்டு மொட்டை மாடியில் போயிட்டு நம்மளோட குளியல் பொடி இதெல்லாம் காய போட்டு வரணும். காய போட்டு வந்து டீயை குடிச்சிட்டு கடையில் போய் உட்காந்துக்குவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மதியானத்துக்கு சமைக்கணும். ஃபேஸை வாஷ் பண்ணிடுவோம். ஃபேஸ் பேக் நம்மளது யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு நாள் விட்டுட்டேன். கஸ்டமர் 2 நாளாக இருக்குங்காட்டி 2 நாளாக ஃபேஸ் பேக் போட முடியல, டைம் இல்லை. இன்றைக்கி ஏன் போட்டேன்னா, எனக்கு பிம்பிள் 2-3 வந்துருச்சு கைஸ். நிறைய பேத்துக்கு ஃபேஷியல் பண்ணால் எனக்கு பிம்பிள் வந்துடுது. என்னென்னா, அவங்களுக்கு ஸ்டீமிங் ஆகும்போது எனக்கும் ஃபேஸில் ஸ்டீமிங் ஆகிடுதா. ஐயோ, மறுபடியும் கண்டினியூவாக ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு நிறைய பிம்பிள் வரல. இப்போ வந்து மறுபடியும் இங்கே ஒரு பிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இத்தனைக்கும் நான் சிக்கனே சாப்பிட்றதில்ல. இப்போ நான்வெஜ்ஜே ரொம்ப அவாய்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான்வெஜ்ஜு. ஆனால் பிம்பிள் வராமல் இருந்ததுக்கு ரீசன் என்னென்னா, க்ரீம் அதிகமாக நான் கஸ்டமருக்கு ஃபேஷியல் பண்ணிகிட்டே இருக்கிறேன்ல, அவங்களோட பாடி ஹீட்டு, ரெண்டாவது அவங்களுக்கு ஸ்டீமிங் ஆகும் போது எனக்கும் ஸ்டீமிங் ஆகுது. சரிங்களா? அதனால் வந்து என் ஃபேஸில் இது இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நம்மளோட பேக் போட்டல 2 நாளில் அமைங்கிரும். சரிங்களா? எப்படி இருக்கேன்? சந்திரமுகியாக மாதிரி இருக்கேனா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 வருஷம் இல்லை, 9 வருஷம் ஆகுது. இந்த சுடிதார் கல்யாண் சில்க்ஸில் எடுத்து தைச்சது. கிட்டத்தட்ட என் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து 9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 வருஷம் மெட்டீரியலாக எடுத்து தைச்சது. ஆனால் கலரில் எதுவுமே ஃபேட் ஆகல. ஸ்டிச்சிங் வந்து இன்னொரு டைலர்கிட்ட கொடுத்து தைச்சேன். 500க்கு என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன் கல்யாணில். இதோட ஷால் சூப்பராக இருக்கும். ஷால் இப்படி போட்டுட்டு 2 பக்கம் பின் குத்திட்டு 2 பக்கம் இப்படி பின்னை குத்திட்டு வேலைக்கு போவேன். சரிங்களா? என்னோடய பழைய யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சுடிதார் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எடுத்தது தான்.
இன்ன வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். நிறைய சுடிதார் கொடுத்துட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸாக எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ட்ரெஸ்ஸு எதுவுமே கிழிஞ்செல்லாம் போகாது, ஃபேடும் ஆகாது. ஆனால் நானாக தான் எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். முதல்ல இப்படி தான் தைப்பேன், நல்லாயிருக்கும் இப்படி தைச்சி போடுறது. இப்போ தான் வந்து டாப்ஸு அது இதுன்னு போயிட்டேன். சரி ஃபேஸ் பேக் காயிட்டும், அதுக்குள்ளே டீயை குடிச்சிட்டு மேலே போய் காய போட்டு வந்துடணும். சில்லு சில்லுன்னு இருக்குது இது ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. டீயை நல்லா சில்லுன்னு இருக்குது, ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போட்டு கண்மை லிப்ஸ்டிக் போட்டேன். ஏன்னா கடைக்கு அப்படியே டைரெக்டாக கிளம்பிடுவேன். டீ குடிக்கல இன்னும். ஐயோ டீ ஆறிய போயிருக்கும். இப்படி தான் மறந்து போயிடுவேன். நான் வச்ச டீ இவ்வளோ சூப்பராக வச்சுருக்கேன். இப்போல்லாம் டீ வைக்க சூப்பராக கற்றுக்கிட்டேன் கைஸ். கண்மை போட்டால் தாங்க அழகாகவே இருக்கும். ஏங்க மேக்கப்புங்கிறீங்க? எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை அங்கே வச்சுருக்கேன். கொண்டு போயிட்டு இப்போ மேலே போட்டால் தான் சீக்கிரம் காயும். ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சா தான் காக்கா வந்து கொத்திட்டு போயிடுது வேறு. டீ குடிச்சிட்டேன். சமைக்கணும். சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் எல்லாமே கிரைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டோம்னா குழம்பு தயாராக ரெடி ஆயிடும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றிடுவோம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஆற வச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி குழம்புல ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். சுகலார அடிக்குது. சின்ன வெங்காயம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு பூண்டு குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பாடு ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்காய் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி நீங்கன்னா கொஞ்சமாக வைக்கணும். நேற்று வச்சு குழம்பு மீதி ஆயிடுச்சு. இன்னும் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா? 2 பேர் தானே இருக்கும், 2 பேருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் குழம்பு. அவ்வளோதான். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். உடம்பு வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஜீரணமாகும் சரிங்களா? ஸோ இதை அரைச்சி நம்ம குழம்புல சேர்த்து கொதிக்க விட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும் செட்டிநாடு ஸ்டைலில். ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமெண்ட் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஓவர், அப்புறம் வந்து மேக்கப் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஃபீல்டில் பார்லர் ஃபீல்டில் இருக்கிறனால எனக்கு லிப்ஸ்டிக் நான் போட்டு தான் இருக்கேன். ஸோ மேக்கப்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரீமோ அது இதுன்னு எதுவுமே நான் போடுறதில்ல. ஸோ எனக்கு பிடிக்காதவங்க எனக்கு குறை சொல்கிறத பற்றி நான் வந்து ரொம்ப பெருசாகவும் எடுத்துக்க போகிறதில்ல. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே வந்து இது ரொம்ப டூ மேட்ச் அப்படின்னாங்க. என்னை இடுப்பை காமிச்சிட்டா போட்டேன். சும்மா இடுப்புக்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். அதுவுமே சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா தயவு செய்து பார்க்காதீங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சவங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே மாதிரி ஃபேஸ் மட்டும் காமிச்சு வீடியோ பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நான் வந்து குழம்பு கொதிக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரியும் என் சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச மாதிரியும் என் வீட்டு ஆளுங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் பார்க்காதீங்க சரிங்களா? ஆனால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல கிடையாது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, எனக்கு என்ன தோணுதோ ஓவராக நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடக்கிறேன். வீட்டில் எல்லாத்தோட பேச்சு கேட்டுட்டு தான் வீடியோ பண்ணுறேன். இப்போ இதை அரைச்சிருவோம். குறை சொல்கிறவங்க நம்மளை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே நான் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். ஸோ கமெண்ட் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் பிலியும் கிடையாது, நீங்கள் சொல்கிறதுனால நான் தப்பாகவும் இதை மாட்டேன். ஸோ என்னை சார்ந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா? இப்போ நான் போய்ட்டு மிக்ஸி அரைச்சி குழம்பு தாளிச்சு விட்டுறேன். என் டைமை நான் வேஸ்ட் பண்ணல, உங்கள் டைமை கமெண்ட் போட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா? அதுக்காக தான் இவ்வளோ நேரம் கதையாக சொல்லிட்டு இருக்கிறேன். மண்டை வலிக்குது சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பேட் கமெண்ட் பண்ணுறவங்களாம் தெரியல. ஸோ என்னை லவ் பண்ணுறவங்க மட்டும் தான் என்னோடய விலாகை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் அண்ணனுங்க, என் தங்கச்சிங்க, எங்கள் அக்காங்க, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே
க்யூட் கப்பல்ஸ் சரிங்களா. பேட் கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இவன் என்ன பண்ணுறா அவளை நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இதாக ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க சரிங்களா. நான் ஒழியவும் மாட்டேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே எவ்வளோ கிரெயினாக சும்மா மஞ்சள் கலராக அரைச்சிருக்கேன். இதை காயப்படுத்துறதுக்கோ இதுக்கோ சொல்லலை. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், அடுத்தவங்க குடும்பத்தை வந்து நம்ம வந்து அபகுறாக பேசணும்னா கடல் வந்து அதை வந்து நம்ம அப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ நம்மளுக்கே அது வந்து ரிப்பீட் ஆகும் சரிங்களா. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே காயப்படுத்தும். நம்ம யார் மனசையும் காயப்படுத்தி ஒரு விஷயத்த வந்து அவங்க மனசு நொந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு காயப்படும். அது தெரியாமல் நீங்கள் பேட் கமெண்ட் நிறைய பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே தப்புன்னு கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கே நடக்கும் சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னை பொறுத்த அளவு என் கடையில் உட்கார வச்சு யாருக்கிட்டேயும் வந்து புரணி பேச மாட்டேன். கிராமத்தெல்லாம் புரணி பேசுவாங்க, இவங்கள பற்றி அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசிட்டு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகும். அக்கம் பக்கமே நான் யாரு கூடயும் பேச மாட்டேங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இவங்கள பற்றி சொல்லுவாங்க, இவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுவே நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக நம்ம ஃபேமிலிக்கு மாறிடும். அதனால் அந்த இதை கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ கடைக்குள்ள உட்கார வச்சு அடுத்தவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கடை வந்து இதாகாது. அடுத்தவங்களோட கஷ்டம் வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் அவங்க விட சொல்லிடுங்க. அவங்க கடவுள்கிட்ட சாமி கும்பிட்டாங்கனாவே அவங்க செஞ்ச பாவம் போயிடும். நீங்களும் வந்து அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. குழம்பு எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பாருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி தாங்க, நான் யாரோட இதையும் வந்து உட்காந்து கூட கதை கேட்க மாட்டேன் சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கே அந்த கஷ்டம் திரும்பி வந்துடும். அதை நம்ம விளையாட்டுத்தனமாக பண்ணுறது வந்து என்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் அதுதான். யாரையுமே காயப்படுத்த மாட்டேன், யாரையும் பேச மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே அவங்கள பிடிக்கலைன்னா ஒதுங்கிட்டு போயிடுவேன். ஸோ பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் திருந்துங்க. உங்கள் வீட்டுக்கு தான் அந்த வரும். நீங்கள் ஒரு ஃபோன் கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு நல்லது பண்ண வேணாம். எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதான் சோசியல் மீடியாவில் இருக்கும் சரிங்களா. சோசியல் மீடியாவில் வந்து நாங்கள் தேவையில்லாத விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தவங்களை காயப்படுத்துகிறோங்கிற பேரில் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் பாவத்தை ஏந்துக்கிட்டு வந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். இதுக்குமே நீங்கள் வந்து தேவையில்லாத கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னோடய வேலை என்னமோ நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்டையும் பேசிட்டு வீடியோ எடுத்து போட்டேன். லாஸ்ட்டாக உப்பு பற்றல, அதனால் கொஞ்சம் ஓவரேன் சரிங்களா. அதனால் நீங்களுமே வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்காமல் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க பிடிக்கலையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காதீங்க சரிங்களா. வீடியோ பார்க்க பிடிச்சா பாருங்கள். உங்களுக்கு கமெண்ட் ஒரு பாசிட்டிவாக போட பிடிக்கலையா விட்டுருங்க. அந்த வீடியோவுக்கு நீங்கள் எது லைக் போட போகிறீங்களா, ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களாவே விட்டுருங்க. நீங்கள் அவங்கள காயப்படுத்துங்கிற பேரில் நீங்கள் ஏன் உங்களை காயப்படுத்திக்கிறீங்க. ஸோ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கே பாருங்கள் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈஸியாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாங்க. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க வீட்டில் அவங்களோட ஃபேமிலியில் என்ன சூழ்நிலை. இப்போ என் வீட்டில் எல்லோரும் வீடியோ பார்த்துட்ருக்காங்க சரிங்களா. எங்கள் மாமியார் வீட்டு சைடும் சரி, என் வீட்டுக்காரும் சரி, அவங்க ஒரு விஷயம் தப்புன்னா என்கிட்ட கூப்பிட்டு இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் திருத்திக்கிறேன் சரிங்களா. டான்ஸ் ஆடுறவங்களா தப்பானவங்களும் இல்லை, அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து முக்காடை போட்டுட்டு இருக்கிறவங்களாம் நல்லவங்களும் கிடையாது சரிங்களா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். யாருமே வந்து சொல்கிறேன், எந்த பொண்ணை பற்றியும் நம்ம தப்பாக பேசக்கூடாது. ஸோ பேசணும்னா நம்மளை பெற்றதும் ஒரு தாய் தான். ஸோ என்னோடய அட்வைஸ் யாரோ வந்திருக்காங்க, நாய் கத்த ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. கஸ்டமராக என்னன்னு தெரியல. ஸோ சமையல் முடிந்தது, அட்வைஸும் முடிந்தது, பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளைவும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறேன். ஸோ நீங்கள் பேசுகிறனால நான் உங்களை திருப்பி பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. என் அண்ணனாக இருந்தால் நான் சொல்லுவேன்ல, என் சிஸ்டராக இருந்தால் சொல்லுவேன்ல, அப்படி இருக்கிற இதில் தான் சொல்கிறேன். ஸோ யாரையுமே காயப்படுத்தாமல் நீங்கள் எல்லாம் மாறினீங்கன்னா தான் சோசியல் மீடியாவில் நிறைய பெண்கள் வந்து டேலண்டோடு இருக்கிற பெண்கள் கூட வெளியே குதித்து வரணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படி கமெண்டெல்லாம் பார்த்தா எல்லாரும் அப்படியே பயந்து ஓடிடுவாங்க. எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, எதுக்குமே துணிஞ்சு வர மாட்டாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு கயிறு கட்டி தூக்கி விடலைனாலும் பரவாயில்ல, அவங்கள காயப்படுத்தி பேசாமல் விட்டுருங்க. சரி ஓகேங்க, பாய். ஸோ சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. மூளை வந்து கொடூரமாக போட்டு
தாக்கி வச்சிருக்காங்க நம்ம கஸ்டமரோட குட்டீஸுங்கள். இதில் எது தளவுன்னு தெரியாமல் நான் எப்போ எடுத்து எப்போ கட்ட போகிறேன்னு தெரியல. பூ மல்லிகைப்பூ விரியறதுக்குள்ளே கட்டிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சாயந்தரத்துக்கு மேலே வீட்டுக்கு போய் கட்டினேன்னா ஏன்னா கட்டவே முடியறதில்ல. மோண்டாக்கரமாக வண்டி தள்ளிட்டு போகிறாங்க. இன்னும் வர வர வர்றதே இல்லைன்னு போய் கேட்கவா? லாங் டைம் கழிச்சு தான் வராங்க. சரி பூவை கட்டுவோம். மணி 3:30 ஆயிடுச்சு. பூவை கட்டுவோம். மல்லிகைப்பூ கட்டிட்ட மணி 4 ஆயிடுச்சு. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே இந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. இது வந்து சாமிக்கு கட்டினது சரிங்களா. கடைக்கு சாமி ஃபோட்டோ இருக்குல்ல, அது போகிறதுக்காக கட்டினது. 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 4 முழம்னாச்சும் கட்டிடுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு பூவே கட்ட தெரியாது. பூ இருக்கிற ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் பூவே கட்ட தெரியாது. இப்போ வந்து பூ வந்து சரசரமாக சாமிக்காகவே கட்டி பழகினேன் சரிங்களா. கடையில் வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கட்டுறதுனால கொஞ்சம் தள்ளி கூட கட்டிடுவேன். நம்மளுக்கு வைக்கிறதுக்குன்னா நம்ம சோம்பேறித்தனமாக கட்டவே மாட்டோம். ரெண்டாவது எங்கள் மாமியார் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பூந்தோட்டம் சரிங்களா. ஃபுல்லாக பூக்காடு தான் இருக்கும். அதனால் பூ கட்டி பழகிட்டேன். 2 ரோஸ் ஃப்ரீயாக போட்டு தந்திருக்காங்க. சரி ஓகே, பூ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்தும். ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே.